நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை, அவரே என்னை, ஆமா, அவரே என்னை சிங்க கேபியோ. Oh yes. அவரதன மஷதலவோ சிங்க கேபியோ. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் உன் பிரச்சனை சூடாயிக்கிட்டே இருக்கா, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் அங்கே வெளிப்பட போகிறா. ஓ ரிமாதா ராதானா மக்கராதாலவா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ராஜா பார்த்து டென்ஷன் ஆகி 1 மடங்கு அக்கினி இல்ல, எத்தனை மடங்கு அக்கினியை சூடு பார்க்க சொன்னாங்கங்க? 7 மடங்கு. நீங்க சொல்லலாம், 7 மடங்கு அக்கினி சூடா இருக்குதுங்க. அப்படியா? கவலையே படாதீங்க, அதுல நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தேவ புத்திரன் உங்கள் நடுவிலே வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் நடுவிலே என் தேவன் பெரியவரா இருக்கிறார். எனவே என்னுடைய அக்கினி எவ்வளோ சூடானாலும், என் பிரச்சனை எவ்வளோ என்ன பிரஷருக்குள்ள ஆக்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு கூட. நம்புறவங்க நல்லா தான் ஆமென் சொல்லலாமே. ஓ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே நல்லா, அவரே என்னை காண்பவர் சிங்க கேபியோ. அவர் என்னை சிங்க கேபியோ. ஓ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ. சிங்க கேபியோ. ஆமா, ஹalleluya, ஹalleluya. இந்த தட்டுகள்லாம் சிங்க கேபி இல்ல, உங்க புருஷன் கேபியில இருந்து உங்களை காப்பாத்த முடியாது. என்னங்க யோசிச்சு யோசிச்சு தட்டுறீங்க? நல்லா பேல நீங்க தட்டி காமிங்க பார்க்கலாம். நல்லா தட்டி காமிங்க. பர் அப்போ சில பேருக்கு கை வலிக்குது. நம்ம தோனி 6 அடிச்சார்னா கிரவுண்டே அதிரும், அதிரும். அவன் உண்மையான தொண்டை. யாருங்க அவன்? உண்மையான, சொல்லுங்களேன், ரசிகன். அவன் உண்மையான ரசிகனா இருக்கிறதுனால தான் உசுர கொடுத்து தட்டுறான். உட்கார்ந்தது 2 மணி நேரம், 1 லட்சம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி 1.5 மணி நேரம் தலைவன் தூரத்துல, கண்ணு கெட்டின தூரத்துல தான் தெரிவான். ஆனா அவன் அடிக்கிற பாலு இவனுக்கு அப்படியே எகுரும் பாருங்க, ஒரு சந்தோஷம். யார் அடிச்ச மாதிரி? அது சத்தமா தான் சொல்லுங்களேன், யார் அடிச்ச மாதிரி? அவனே அடிச்ச மாதிரி. இங்க சிலுவையில அவர் முடிச்சத இது சிரிச்சு தட்டுங்கன்னா, எதுக்கு தட்டிட்டு, எதுக்கு? சிங்க கேபியா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன? நாங்க தான் அந்த பக்கம் கடன் வாங்கி, இந்த பக்கம் கடன் வாங்கி, இந்த மனிதர் காலில் விழுந்து, அந்த காலில் விழுந்து, கெத்துக்கு காரை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி நின்றுவுமே. அவ்வளோதான், முடிஞ்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமைதியா நீங்க தட்டுறதை என் காது கிளியணும். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya. நல்ல பாடலாமா? சிங்க கேபியோ. ஆமா, அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ. Yes, சிங்க கேபியோ. Glory, காத்திடுவார் சிங்க கேபியோ. ஆமா, காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்ல
அற்புதம் உனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்க கெபியோ ஆமா காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளை வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட அணுகாமல் புகை கூட கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நேரத்தில் கிருபை, ஆமா உண்மை உண்மை, ஆமா சத்தியம் சத்தியம் உண்மை. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே. நல்ல துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஆராதனை. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே. அல்லே லூயா, அப்படியே உட்கார வைங்க. அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை. எத்தனை பேர் இப்ப அக்கினி சூளைக்குள்ள வந்துட்டீங்க? எத்தனை பேர் அக்கினி சூளைக்குள்ள வந்துட்டீங்க? எத்தனை பேர் தேவபுத்தருடைய சாயலை பாக்குறீங்க? இயேசு உங்களோட உலாவுகிறத பாக்குறீங்க? உங்க பிரச்சனைகளுக்குள்ள இயேசு வந்திருக்கிறத பாக்குறீங்க? மறுபடியும் அக்கினி சூளை. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. ஆமா, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே
லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நீங்க உண்டு உங்க ஆண்டவர் உண்டுன்னு சொல்லி இப்பொழுது வானம் திறக்கப்படுகிறத அனுபவிச்சு பரலோக பிரசன்ன நிரப்புகிறத அனுபவிச்சு தேவ தூதர்கள் வருகிறத பார்த்து பரலோக தேவன் உன்னோடு உறவாடுகிறார். பரலோக வல்லமை உண்மையில இறங்கி வருகிறது. ஏதேன் தோட்ட அனுபவம் மீண்டும் உனக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறாரு. கர்த்தர் உண்மையில இறங்கி வருகிறாரு. புறாக்கள் உண்மையில பறந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியான நிரப்புகிறாரு. ஆலய புதுசாக மாற்றுகிறாரு. அக்கினி வல்லமை உன்னை தொடுகிறது. சேராபீன்கள் 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 தேவனுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிற சேராபீன்கள் ஒரு அக்கினி துண்டத்தை கொண்டு வந்து அக்கினி துண்டை கொண்டு வந்து ஏசாயா நாவை தொட்டது போல இப்பொழுது நாவுகளை தொடுகிறார். அந்நிய பாஷைகள் புறப்படுகிறது. அக்கினி வல்லமை புறப்படுகிறது. வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. நீ வேறு விரிக்கப்படுகிறாய். ரிஹாதா நஹாதா நகமா நதலபா. உன் நாக்கில இனிமேல் நீ அவிசுவாசம் பேசாதே. உன் நாவில இனி புலம்பலை பேசாதே. உன் நாவில இனி முறுமுறுப்பு பேசாதே. இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாவு. கர்த்தர் உன் நாக்கை சுட்டரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாவை தொடுகிறார். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாம் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா. சொல்லுவோமா? நல்ல வயிற்று அடியாளத்திலிருந்து பாடணும். நல்ல உற்சாகமா பாடி அப்பாவோட இணையணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நீ வரணும். நல்ல ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறணும். உன் ஆவின் கட்டுகள் அறுக்கப்படணும். நீ உலகத்துக்கு சவால் விடுகிறவனா மாறணும். அல்லே அல்லே லுயா அல்லே 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 லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா. இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டுகளும் ஓரிபாதா நரதலவா ரீதனமா ஷதலவா ரீதுனமா கதரதல ரிகதரதலவா. கர்த்தருடைய வல்லமை எல்லா கட்டுகளையும் அறுத்து போட்டது. எல்லா விதமான கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே ஓ எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களும் ஒரு வழியாய் வந்தவைகள் ஏழு வழியாய் ஏழு வழியாய் ஏழு வழியாய் ஏழு வழியாய் ஓட பண்ணினவருக்கு நல்லதா. ஆமென் ஜீசஸ். அப்படியே நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி ஒரு நிமிடம். எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எஸ் ஐ அம் டெலிவர்ட். சொல்லுங்க, நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எந்த வியாதியும் எனக்குள் இல்லை. எந்த பிரச்சனையும் எனக்குள் இல்லை. எந்த கிரியைகளும் எனக்குள் இல்லை. என் அம்பரமாக மாத்திரம் ஆமென் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமா, எனக்குள்ள எந்த அசுத்தாவியும் இல்லை. எனக்குள்ள எந்த அசுத்த குணங்கள் இல்லை. எனக்குள்ள எந்த பாவமும் இல்லை. எனக்குள்ள எந்த சாபமும் இல்லை. எனக்குள்ள எந்த தரித்திரமும் இல்லை. அப்படியே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி நன்றி மாத்திரம் சொல்லுங்க. எப்படி எல்லாம் கையை தட்டி நன்றி சொல்லணுமா, நின்று சொல்லணுமா, முழங்கால் பண்ணிட்டு சொல்லணுமா? நல்ல அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நிறைவா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரோட வாய்களும் எல்லாரோட வாய்களும் எஸ் ஜீசஸ். நல்ல புது பலனினால் ஆவியானவர் நம்மை நிரப்ப போகிறார். இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு இந்த வருடம் முடியறக்கு. எத்தனை திரும்பி பாருங்க, இந்த நன்றி சொல்லுங்க.
அப்பா அந்த கடைசி ஞாயிறை உம்முடைய சமூகத்துல நிறைவு பண்றேன்ப்பா. இந்த 52 வாரத்தையும் கர்த்தர் எனக்கு காப்பாத்துனீங்களே, 52 ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை தேட வச்சீங்களே, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து. ஆமா ஆமா ஆமா, சத்தம் பத்தல, நல்ல வாய்களை திறந்து தேவ பிள்ளைகள் நல்ல உற்சாகமாய் அப்பாவே. ஆமென் 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 ஆமென். ஆமா ஆமா, எஸ், தனிப்பட்ட நேரம் நல்லா துதித்து. ஆமா ஆமா ஆமா, தேங்க்யூ டாடி. ஆமாப்பா 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 ஆமாப்பா. என்னை விட்டு பிரியாம இருந்தீங்களே, என்னை விட்டு பிரியாம இருந்தீங்களே, நன்றி ஆவியா. ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட கூட இருந்து நடத்தி என்னைய மதிச்சு என்னோடு இருந்தீங்களப்பா. இந்த ஆத்துமாவுக்கு கரிசனை கொடுத்தீங்களப்பா. சோர்ந்து போன நேரம் வார்த்தை அனுப்புனீங்களப்பா. என் வனாந்திரத்தை எல்லாம் ஒரு நீர் பாய்ச்சல கொடுத்தீங்களப்பா. என் இருள வெளிச்சமா மாத்துனீங்களே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், நன்றி 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 நன்றி. சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளிய வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். இருள் சூழ்ந்த பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமே
தெரியாதையா, வாழ தெரியாதையா. உமது முகத்தை மறைத்துக் கொண்டால் திகைத்து போவோமையா, இமைப்பொழுதென்னை கைவிட்டு போனால் உயிரற்று போவோமையா. உமது முகத்தை மறைத்துக் கொண்டால் திகைத்து போமையா. இமைப்பொழுதென்னை கைவிட்டு போனால் உயிரற்று போவோமையா. நீங்காத சமூகம் நித்திய இன்பம் நீரே போதுமையா. நீங்காத சமூகம் நித்திய இன்பம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எஜமானர் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு, அவரை ஆராதிக்கிற ஆராதனையில் நம்முடைய உள்ளம் ருசி கூட்டப்படுகிறது. அவருடைய அன்புக்கு நாம் அடிமையாகிறோம். சன்மார்க்க நெறிகளால் நாம் நல்லவர்கள் ஆக்கப்பட முயற்சிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. கல்வாரி அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருப்பதின் மூலமாக நாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். படிப்படியாக நமக்குள் கிறிஸ்துவின் ஸ்பாவங்கள் வந்து கொண்டிருந்தால் நாம் அவருக்குள் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமோ அல்லது ஒரு பணக்காரன் ஆவதற்காகவோ வரவில்லை. நாம் அவரோடு இருக்க வந்திருக்கிறோம், அவரை போல மாற வந்திருக்கிறோம். எனவே ஆராதனை என்பது ஆனந்த சந்தோஷத்தோடு மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்போடு முடியும் போது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்துவதற்கு நமக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்துவை போல மாறுவதற்கே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவருக்கு மறுபடியும் தன்னை அர்ப்பணித்து இருதயத்தை ஊற்ற விரும்புகிறவங்க இருக்கிறவங்கள மானத்துக்கு நேராக உயர்த்திடுறீங்களா? இருதயத்தை ஊத்துறவங்க அப்படியே ஒரு தண்ணியை ஊத்துற மாதிரி வாழ்க்கையவே அவருக்கு ஊத்துறவங்க கையை உயர்த்திடுங்களேன். நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்படைப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படியே கரண்டை ரெண்டு உயர்த்தி பிடிச்சு அப்படியே இயேசுவை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். அப்படியே கையை உயர்த்தி அப்படியே நினைங்க, மனசுக்குள்ள நினைங்க, என் உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் உங்களோடது. உங்கள் அனுமதி இல்லாமல் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். உங்கள் சித்தத்தை மீறி நான் செயல்பட மாட்டேன். உமக்கு பிரியமானதைத்தான் நான் செய்வேன். உங்கள் அன்பில் என்னை கவர்ந்துட்டீங்க, நான் உடைய அன்பில் மயங்கிட்டேன். உமக்காகத்தான் நான் வாழுவேன். என் நேரங்கள் உங்களோடது, என் திறமைகள் உங்களோடது, என் தாளந்துகள் உங்களோடது,
என் சொத்துக்கள் உங்களோடது, என் சம்பாத்தியம் உங்களோடது. நான் மாதம் மாதம் சம்பளம் கையில் வாங்கும்போது அதில் 10ல் 1 கர்த்தரை கொடுத்துட்டு நான் என் வாழ்க்கை வாழ மாட்டேன். 10ஐயுமே நான் தூக்கி பிடிப்பேன். எல்லாம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை செலவு பண்ணுவேன். என் நேரங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி செலவு பண்ணுவேன். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்திலே இயேசுவை உயர்த்தி அர்ப்பணித்து ஆராதனை செய்கிறோம் நல்ல பிதாவே. நாம் உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் பேசுகிறது எல்லாருக்குமே கேட்குதா? அங்கே கேட்குதா? உங்களுக்கு கேட்குதா? அங்கே கம்மியாக கேட்குதுமா? அங்கெல்லாம் பின்னாடி கேட்குதா? கேட்குது. தேங்க்யூ. ஏசி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தம்பி யாராவது பசங்களை கூப்பிட்டு, சின்ன பசங்களை கூப்பிட்டு ஏசி கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா வெளியிலேயே குளிர், உள்ளே குளிர் இருக்கும்போது அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை கட்டும். அப்போ நாங்கள் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். ஏசி அதிகமாக இருந்தால் கூப்பிட்டு சொல்லிடுங்க, சரிங்களா? கர்த்தர் மகிமைப்படுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஏதாவது சாட்சி இன்றைக்கி நான் சொன்னால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கையை உயர்த்தலாம். நான் சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு சாட்சி இருக்குது. அது சொன்னால் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இருக்கும். வந்து பாட்டு பாடிடக்கூடாது. சாட்சி சொல்லும் போது மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக மாதிரி சாட்சி இருக்கா? இல்லை. சரி, அப்போ அறிவிப்புக்கு நேராக போகலாம். நல்லா இந்த அறிவிப்புகளை கவனிக்கணும். புது வருட ஆராதனை என்னைக்கு? புதன்கிழமை. அதுக்குத்தான் நான் சொன்னது அறிவிப்பு. அதனால தான் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிறது. ஏன்னா 1ஆம் தேதி தானே, புதன்கிழமை தானே. புதன்கிழமை நைட்லலாம் வந்து நின்னவங்களாம் இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை நைட்டு, 31ஆம் தேதி நைட்டு. நியூ இயர்னு சொல்லி 1ஆம் தேதிக்கு வந்துடக்கூடாது. 31ஆம் தேதி நைட்டு. எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. 9:30 மணிக்கு தொடங்கி ஒரு 2 மணிக்கு முடியும். ஸோ தூரத்துலேருந்து வர்றவங்க நீங்கள் சபையிலேயே படுத்து தங்கிட்டு அதுக்கான அடுத்த நாள் வந்து ஒரு 6 மணி பஸ் எப்போ நீங்கள் போக விரும்புகிறீங்களோ போய்க்கலாம். அதனால் எல்லாம் டான் 9:30 மணிக்கு வாங்க. அடுத்தது இந்த புது வருட ஆராதனையில் யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட போகுது. உங்களில் யாருக்காவது நான் சாட்சி சொல்லணும்னு விரும்புனீங்க அப்படின்னா என் ஃபோனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாட்சியை முதல்ல நான் கேட்பேன். சாட்சி கேட்டு உண்மையாலுமே அதில் தேவன் மகிமைப்படுகிறார், அது மற்றவங்களுக்கு உயிர்மீச்சியை கொண்டு வரும். தம்பி எனக்கே கேட்கல மானிட்டரில். உயிர்மீச்சியை கொண்டு வரும்னு சொன்னால் அந்த அப்படிப்பட்ட 2 சாட்சிகள் அந்த இரவு நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அது யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகும். பின்னாட்களில் நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். யாராவது அப்படி சாட்சி சொல்ல விரும்பினா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஜனவரியிலேருந்து நினச்சி பார்த்தீங்கன்னா ஏராள அற்புதங்கள் நடந்திருக்கும். பல காரியங்களில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றியிருப்பார். ஆனால் யாராவது ஒருத்தராவது எனக்கு வீடு கிடச்சிச்சு, வாசல் கிடச்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு, வேலை கிடச்சிச்சுங்கிற சாட்சியை விட நான் ரொம்ப அடங்காமல் இருந்தேன், திமிராக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். குணமாற்றமே வாழ்க்கை மாற்றம். நம்மளை பணக்காரனாக்குறதுக்கு இயேசு வந்ததெல்லாம் 7வது இடத்துல வச்சுக்கோங்க. அடக்கமையா கிறிஸ்துவை போல மாற்றவே இயேசு வந்திருக்கிறார். த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுதான் நமக்குள்ளே உருவாகணும். தெய்வ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. கிருபை என்ன பண்ணணும்? நம்மளை பணக்காரனாக்கிட்டு போகிறதில்ல, இயேசுவை போல மாற்றணும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய பார்வையில் இயேசு, நம்முடைய செயல்களில் இயேசு, நம்முடைய முடிவெடுப்புகளில் இயேசு.
அப்படியே நம்மளை பார்த்தாலே பிதா யாரை பார்த்த மாதிரி இருக்கணுமாமா. சத்தியத்தின்படி உபதேசத்தின்படி இயேசு பார்த்த மாதிரி தான் அவர் பார்க்குறாரு, மாற்றம் இல்லை. செயல்கள்லையும் அப்படி இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, செயலில் பலத்தில் இருக்கிறது. அதனால் நம்ம இயேசு போல மாற இப்படி ஆண்டவர் இந்த வருத்தத்தில் இப்படி இருந்த என் குணத்தை ஆண்டவர் மாற்றினார். நான் இப்படி கோபக்காரனாக இருந்தேன், என்னை சாந்தமாக மாற்றினார். என்னை இப்படி நான் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன், என்னை அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். நான் இப்படிப்பட்ட கெட்ட சவகாசத்தோடு இருந்தேன், அந்த நட்புகளிலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்தார். நான் வாயை திறந்தா பொய்யா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பொய்யே பேசாத அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்? யாரை பற்றியோ சொல்லிகிட்டு இருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சபையில் நல்லா பரிசுத்த நடனம், கண்ட மாதிரி சினிமா நடனம் ஆடிடக்கூடாது சபையில். இது பயபக்தியான இடம். ஆனால் சந்தோஷ நடனம், பயபக்தியான நடனம் ஆடலாம். தாவீது செஞ்சார், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடியே பண்ணார். சில சொல்லுவாங்க தேவாலயத்தில் அவர் ஆடலன்னு. இல்லை, உடன்படிக்கை பெட்டி தானே தேவாலயமே, அது ஆடலாம். பட் ஆட்டம் மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையா அல்ல. கிறிஸ்து நமக்குள் வெளிப்பட வேண்டும். சத்தமாமின்னு சொல்லுங்கள். அதில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள் இருக்குன்னா, மனம் திரும்புதல் சாட்சி சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் ஜெபிச்சு அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுங்கள். அடுத்த அறிவிப்பு, புது வருட ஆராதனைக்கு ஒருவேளை சபையில் இடம் பத்தாமல் போகலாம், நெருக்கடி வரலான்னு நினைக்கிறேன். அதனால் புது வருட ஆராதனையில் சில சேர்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்துருவோம். அதனால் யாரெல்லாம் வயசானவங்களோ, வயசானவங்க யாரும் இல்லை சபையில், அல்லது வயசானதை போல் உணர்றவங்க யாரோ அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துக்கலாம். சிலருக்கு 35 வயசுலேயே வயசான மாதிரி உணர்ந்துருவாங்கல்ல. சிலரால் இப்போ ரொம்ப நேரமெல்லாம் கீழே எல்லாம் உட்கார முடியாது இந்த காலத்தில், முதுகு வலிக்கும். அதனால் அன்னைக்கு நைட்டு வயசானவங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம பெரும்பாலானோர் கீழே உட்கார வேண்டி வரலாம். அதுக்கு நீ ஆயத்தமாக வாங்க. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். ஏசப்பாட்டை வந்தால் சாஷ்டாங்கமாக படுத்தரணும். படுத்தரணும்னா அது படுத்துடக்கூடாது நைட்டு. அல்லேலூயா. நீங்கள் தான் சொல்லி சாஷ்டாங்கமாக படுக்க சொல்லி உற்சாகமாக இருக்கணும். அதனால் தாழ்மையை சொல்கிறேன். எதுக்கும் தயாராக இருக்கணும். சபைக்குள்ளே ஹீட்டாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும். சேர் கிடைக்காட்டினாலும் ஆராதிக்கணும். மரியாதையே கிடைக்காட்டினாலும் ஆராதிக்கணும். முக்கியமாக மிச்சர் கிடைக்காட்டினாலும் ஆராதிக்கணும். போன வருஷம் புதுசாக அன்னைக்கு தான் வந்த ஒரு அம்மா, ஏங்க எங்களுக்கெல்லாம் முதல்ல மிச்சர் கொடுத்து நாங்கள் போக மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் ஆள் பார்த்து மிச்சர் கொடுக்குறீங்க, மிச்சர் கொடுக்கலையுமா ஆள் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் மனசில் சபைக்குள்ளே வரும்போது கர்த்தர் மட்டும் கண்ணுக்கு தெரியணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அவரோடு பழக வந்திருக்கீங்க, அதை அப்படியே கரெக்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் அப்போஸ்தல சபைக்கு போனால் எனக்கு இயேசு கிடைப்பார். இங்கே வேறு யாருமே ஹீரோ கிடையாது, பாஸ்டரும் ஹீரோ கிடையாது. என்னை காமிக்கிற இடம் இல்லை, இது இயேசுவை காமிக்கிற இடம். இங்கே மியூசிக் கூட ஹீரோ ஆகிடக்கூடாது, டெக்கரேஷன் கூட ஹீரோ ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. எதுவும் ஹீரோ இல்லை. என்னுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக இயேசு. பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அந்த சபைக்கு போனால் அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கணும். அங்கே போனால் இயேசு கிடைப்பார். அதுதான் சபையின் வெற்றி. இங்கே போனால் பரிசுத்தாவியானவர் கிடைப்பார். வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் சர்ச்சுக்கு போனேன்னா என் ஃப்ரெண்டை பார்ப்பனே, உன் ஃப்ரெண்டே இயேசு தான். ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன். அதனால் மனசில் வச்சுட்டு சபையில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி சபையிலையும் எல்லாத்து மன விருப்பத்தோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த சேர் இல்லைனாலும் கூட
நீ கீழே உட்கார தயாராக இருக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, நியூ இயருக்கு எல்லாரும் நல்ல உடை அணிஞ்சிட்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க கூட கல்யாணத்துக்கு போகிற தோரணையே வேறு லெவல் இருக்குது. இங்கே யாருமே இல்லாதவங்கன்னு ஒருத்தர் இல்லைன்னு தான் எனக்கு தெரியும். சத்தமாக ஒரு ஆமே சொல்லுவீங்களா? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ட்ரெஸ் எடுத்து போடும்போது குற்ற மனசாட்சி வராது. வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, லாசருக்கு சாப்பாடு வைக்காததான் பிரச்சனை. நீ சம்பரமாக சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் உன் முன்னாடி இருக்கிற வறியவனுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டா தான் பிரச்சனை. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ உதவி செய்யுமோ செஞ்சுட்டு ஜம்முன்னு இருங்க. நீங்கள் மட்டும் ஜம்முன்னு இருந்தீங்கன்னா அது ஜம்மு இருக்காது. அதால் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால் நீங்கள் நியூ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு உடைகளை போட்டு ஜம்முன்னு வாங்க. வரும்போதே அப்படி நினப்போடு வரணும். எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு போகிறேன். இந்த ஆண்களுக்கெல்லாம் கை இருந்தால் கை தட்டலாம், தப்பு இல்லை. நாளையிலோ போகிறேன். இந்த புது வருஷத்தை கர்த்தர் எனக்கு மேன்மையாக நடத்தி கொடுப்பார். நம்ம யாருமே புது வருஷத்துக்கு திருந்துறவங்க கிடையாது. புது வருஷம் நம்மளை மாற்ற போகிறதும் கிடையாது. புது வருஷ அந்த அந்த இது இருக்குமில்ல, அரோமா, அந்த ஸ்மெல், அந்த உற்சாகம் எப்போ வரைக்கும் தெரியுமா? ஜனவரி 1ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். 2ஆம் தேதி புது வருஷம் பழசாயிரும். வருஷங்கள் யாரையும் மாற்றாது, இயேசு தான் மாற்றுவார். டிசம்பர் 29ஆம் தேதி வராத மாற்றம் 31ஆம் தேதி இரவு வராது. எது 29ஆம் தேதி? இன்னைக்கு வராத மாற்றம் செவ்வாய்க்கிழமை இரவு வரப்போவது இல்லை. அல்லேலூயா. இந்த தீர்மானத்தையும் நம்ம 1ஆம் தேதியிலிருந்து எடுக்க போகிறது இல்லை, ஏற்கனவே எடுத்ததை கொண்டாட போகிறோம். அவரை பார்த்து சொல்லுவோம், இன்னும் அதிகமாய். அன்பு கூர் 2024 விட அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. இன்னும் 2025 கர்த்தர் மேல வச்சிருக்க லவ் அதிகமாகணும். லவ் பரிசுத்தத்தை கொண்டு வந்துடும், லவ் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடும், லவ் வாழ்க்கையே மாத்திரும், லவ் தேவனுக்கு அடிமையாக்கிரும். உண்மையை சொல்ல போனா அன்பே அடிமைத்தனம். அன்பே அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டும். நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு வரும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்த அன்பு பெருகிற வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம். ஒருத்தனுக்கு பிடிச்சு படிக்கிற வரைக்கும் பிரித்து படிக்க வைக்கிறோம். பிடிச்சி படிக்கிற வரைக்கும் பிரித்து படிக்க வைக்கிறோம். அவர் பிடிச்சிருச்சுன்னா பிரிக்க வேண்டியதில்லை, அவனே படிச்சிருவான். அப்படி படித்தவங்க தான் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறாங்க, அப்படி படித்தவங்க தான் இன்றைக்கி கலெக்டராக இருக்கிறாங்க. தொடக்க காலத்தில் அடித்து படிக்க வைக்கலாம், அதான் சின்ன வயசு, அது வேணும். பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான், வேணும். பட் அதுவே நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. அதனால் 2025 இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்கணும், இன்னும் உங்களுக்காக நிறைய அர்ப்பணிக்கணும்,
இன்னும் அதிகமாக உமக்காக வாழணும்னு ஒரு வாஞ்சியோட மட்டும் வாங்க. 2020 வீடு கட்டணும், கார் வாங்கணுன்ட்டுலாம் வராதிங்க. அவர் வேணும்னு சொல்கிற மக்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற ரகசியம் இருந்தால் கிடைச்சா போதும். ஒரு உலக தேவைக்காக கர்த்தரை ரொம்ப மெனக்கெட்டு தேடுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பனோட தான் உலகமே. அது பெரும்பாலும் இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என் கண் பார்வைக்கு இல்லாத மாதிரி யாரும் உட்கார வேண்டாம். இங்கே சேர்ஸ் எல்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? என் கண் பார்வை செவுத்துக்கு பின்னாடி யாரும் உட்காராம கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி உட்காருங்க. கர்த்தர் உயர்ந்திருப்பார். அடுத்தது இந்த டிசம்பர் மாத செலவுகளுக்காக கொடுக்குறவங்க தொடர்ந்து கொடுங்க. காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. சண்டே கிளாஸ் குழந்தைங்க போய்க்கிங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. சபைக்கு வருகிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. என்னங்க? சபைக்கு வருகிற எல்லாரும் எப்படிப்பட்டவங்க கிடையாது. அதனால யாரையும் குற்றப்படுத்தவும் வேண்டாம், ஓவராக பழகவும் வேண்டாம். ஞானமாக இருந்தீங்கன்னா எல்லாருமே தூக்கி எடுக்கலாம். எல்லாத்தையும் நோண்டி பார்த்தா ஒருத்தரும் நல்லவங்களும் இல்லை, ஒருத்தரும் கெட்டவங்களும் இல்லை. எல்லாருமே ரெடியாகிறதுக்காக தான் சபைக்கு வராங்க. எல்லாத்தையும் கோச்சிங் கொடுத்து ரெடி பண்ண வேண்டியதான் ஒரு சபையோட வேலை. பாவின்னு ஒருத்தரை தள்ளி விடவும் முடியாது, பரிசுத்தவான்னு ஒருத்தர் மேடை ஏற்றவும் முடியாது. எல்லாம் கர்த்தர் அவனவனை கரெக்டாக நடத்துவார். அதில் உங்களுக்குள்ளே பழகிறதெல்லாம் கொஞ்சம் ஞானமாக மட்டும் நடந்துக்குங்க. ஏன்னா உலகத்திலேயே ஒரு மோசமான தீவிரவாதியை கூட, கொலைகாரனை கூட இந்த சபை ட்ரெயின் பண்ணி தூக்கி நிறுத்தணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த கிருபையும் அன்பும் நம்முடைய பலிபீடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட தீவிரவாதியும் ஜம்புலிங்கமும் வீரப்பனும் சபைக்கு வரும்போது அவன் முக்காடு போட்டிருக்கிறான் என்று சொல்லி, அவன் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறான் என்று சொல்லி அவனோடு கைகோத்தால் நீ வீரப்பன் காட்டுக்கு போக வேண்டியிருக்கும். சபைக்கு வந்தமா, நல்ல தேவனை ஆராதிச்சமா, சபை பாஸ்டரோட ஐக்கியம் பாராட்டினமா, போய்கிட்டே இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு 300 பேர் வரைக்கும் தான் இந்த காரியத்தை திரும்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதனால் யாராலும் இடரல் வராமல் உங்களை நல்லா பார்த்துக்குங்க. யாரையும் குற்றவாளிகளாகவும் தீர்க்க வேண்டாம். ஏன்னா இன்றைய குற்றவாளி நாளைய ஊழியக்காரன். பாவிகளை சபையில் நம்ம அனுமதிக்கிறோங்கிறதுக்காக பாவத்தோடு ஒத்து போகிறோன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் உலகத்தோட, சினிமாவோட, பண ஆசையோட, பொருள் ஆசையோட, ஈரோத்தனத்தோட நம்ம ஒத்து போக முடியாது. நமக்கு ரோல் மாடல் இயேசு. புரிஞ்சுங்களா? அதை மனசில் வச்சு எல்லாரையும் நேசிங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருங்க. அன்பாக இருக்கிறங்கிற பேரில் அவங்களோட காரியங்களை ஒத்து போகாதீங்க. உங்களை வித்தியாசமாக வச்சுக்கோங்க, மற்றவங்கள தூக்கி எடுக்கிற காரியத்தை செய்யுங்க. நீங்கள் கண் மேலே நில்லுங்க, சேத்தில் இருக்கிறவங்கள தூக்கி நிறுத்துங்க. சத்தம் ராமன் சொல்லுவீர்களா? கர்த்தர் உயர்ந்திருப்பார். என்னோடு கூட ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
நன்றிங்க பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு என் ஆண்டவர் பேசுவீராக, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆமென். அல்லேலூயா. போன வாரமெல்லாம் என் உள்ளத்தில் ஓடிட்டு இருந்த ஒரே ஒரு வார்த்தை, அதைத்தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பெட்மன்ஸ் பாட்டு 1996 என்னுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்று பரலோக ருசின்னு ஒன்று இருக்குதுன்னு என்னை அனுபவிக்க வைத்த அந்த பாடல் நிச்சயமாக ஒரு உலகம் தரக்கூடிய அந்த ருசியிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, நித்தியமான, மாறாத, ஆழமான, அப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய, காரணமே இல்லாமல் ருசியில் நிரப்பக்கூடிய, உலகத்துக்கு சவால் விட்டு போடா இந்த உலகம், ஆண்டவர் பரலோகம் இருக்குதுங்கிற அளவுக்கு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ருசி கொடுத்த ஒரு பாடல் தான் உன்னத தேவனே. அதிலிருந்து அந்த தலைப்பு தான் ஒரு இன்றைய பிரசங்கம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம். ஏசப்பா பார்ப்பீங்களா? உம்மோடு இணைந்தி தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே, தேனிலும் விட்டாத, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்ற. கரங்களை உயர்த்தி இரவெல்லாம், இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் தானே. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, எது பிரசங்க தலைப்புன்னு? தெவிட்டாத அமுதமே. ஹல்லேலூயா. தகட்டவே தகட்டார், தகட்டவே தகட்டார். பூமியில எல்லாமே தகட்டும், எல்லாமே தகட்டும். எதை ஆசையா நினைக்கிறோமோ அது தகட்டுது. ஒரு நடிகர் சொல்றப்போ கேட்டேன், எல்லாரும் டாப்புக்கு வரணும், உச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லி வாழ்க்கையை தகட்டுதுன்னா, அப்படி உலகத்தில் எந்த உச்சமும் தகட்டுது, எந்த உணவும் தகட்டுது, எந்த உடையும் தகட்டுது, எந்த மனிதர்களும் தகட்டுறாங்க. ஓரளவுக்கு போதும்னு ஆயிடுது. ஏன்னா நெருங்கி பழகுங்க, போதும்னு ஆயிரும். அல்லேலூயா. ஆனால் திகட்டாத ரெண்டு இருக்குது, இயேசுவின் அன்பும் இயேசுவின் ஆவியும். அன்பும் ஆவியும் தகட்டவே தகட்டார். ஏன்னா அன்புக்கும் ஆழம் இல்லை, ஆவிக்கும் ஆழம் இல்லை. அன்புக்கும் ஆழம் இல்லை. நீங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தையே முடிக்க முடியலன்னா அது ஆவியில ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படா என் ஆத்மாவை போடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாம்சத்தில் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவிக்கு டைமே கிடையாது. இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் டைம் எல்லாம். தேவன் டைம் இல்லாத இடத்தில் வாசம் செய்கிறார். நாமும் டைம் இல்லாத இடத்துக்கு போக போகிறோம். நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்.
பஸ்ஸு வர்றது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா நமக்கு ஏதாவது நடந்தால் தான் வெயிட் பண்ண முடியும், இல்லைன்னா கடுப்பு தலைக்கு ஏறிடும். என்ன இந்த பஸ் வரமாட்டேது, என்ன இந்த பஸ் வரமாட்டேது, என்ன இந்த பஸ் வரமாட்டேது. அரை மணி நேரம் கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. அப்புறம் எப்படி பரலோகத்தில் நம்ம அத்தனை காலம் வாழ்கிறது? இந்த உலகத்தில் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாளே நம்மளால் தாங்க முடியல. நீ மே மாதமெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறது பாருங்க. இப்படி இந்த ஒரு நாளை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, 2 மணி நேரம் ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதம் லீவ் விட்டால் கஷ்டமாக இருக்குது, இதுக்காக நாளே போக மாட்டேங்குது இருக்கு. இப்படிப்பட்ட நம்ம பரலோகத்தில் கோடிக்கணக்கான வருஷம் இருக்க போகிறோமே. அப்படின்னா ஏதோ ஒரு ஆழமான அங்கே என்ன இருக்குது பரலோகத்தில்? ஆவியும் தேவனுடைய அன்பும், கிறிஸ்துவனுடைய அன்பின் அகல ஆழ உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாக. ஒரு சபை எதில் வளரணுமா? அன்புல வளரணும், ஆவியில் வளரணும். இதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே 10 கட்டலை 8 கட்டலை ஜெபிச்சா பொய் சொல்லாமல் இருக்கிறியா, 1 மணி நேரம் ஜெபிச்சியா, பொய் சொல்லாமல் இருக்கிறியான்னு வெறும் 10 கொஞ்சம் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதுக்காக நீ இங்கே வரல. சும்மா வாழ்க்கையை ஏதோ ஒழுங்குபடுத்திட்டு போகிறதுக்காக இங்கே வரல. கலர் ட்ரெஸ் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் மாற்றுறதுக்காக வரல, கம்மலை கழட்டி போட்டுட்டு வரல. ஒரு அன்பின் ஆழத்துக்குள்ளே நீ போக விரும்புகிற, அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். நான் சொல்லுவேன், இன்னும் கூட உலகம் எதிர்பார்க்குற மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறது கூட ஈஸி. ஆனால் ஒருத்தன் அன்புக்குள்ளே வளர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்பை நாமளாக கொண்டு வந்துக்க முடியாது. ஒருத்தன் கிறிஸ்து யாருங்கிற வெளிப்பாட்டுக்குள்ளே வராமல் அன்பின் ஆழத்துக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. அப்போ தெவிட்டாத அமுதம். அமுதம்னா ஆங்கிலத்தில் எலிக்ஸைர். அமுதம்னா இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அமுதம்னா அத்தனை வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய ஒரு மருந்து போன்ற ஒரு உணவு. அதை சாப்பிட்டா வாழ்க்கையே அப்படி சரியாயிரும் உடம்பு. அது எப்படிப்பட்ட அமுதமாமா? தெவிட்டவே தெவிட்டாது. இன்னியும் 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 இன்னியும். அதனால தான் ஒரு மனுஷனால பால் சாங்கி சவுத் கொரியா சர்ச்சில் எல்லாம் 40 நாள் உபவாசம் இருக்கலான்னு ஒரு மலையில் போய் ஒரு ரூமுக்குள்ளே உட்கார்ந்தாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாமல் 80 நாள் உபவாசம் இருந்துருவாங்களாமா. எங்கே போயிட்டாங்க? அப்போ ஆவிக்குள்ளே போயிட்டாங்க. ஆவிக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் செத்ததுக்கு அப்புறம் இல்லை, இங்கேயே ஜெப வாழ்க்கைக்குள்ள இருக்குது. உன்னை நம்பி அந்த ஆழத்துக்குள்ள போக வைக்கிறதுக்கு தான் உனக்கு பிரச்சனைகளே இருக்குதுன்னே நான் சொல்லுவேன். அல்லேலூயா. உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் என் இயேசு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஒரு நன்மையை செய்கிறது, உன்னை கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேராக நடத்துகிறது. குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவரால் மனைவியா வேலையில் ஓயாத பிரச்சனை இருக்கிற தெரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய ஆழத்துக்குள்ள அழைக்கிறார். எல்லாரும் பகைக்கிறாங்களா? அப்ப நீ எனக்கு வேணும். நீ வெறுமனே சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வந்துடுவேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், வெள்ளை ட்ரெஸ் போடுறேன்னு கடமையை மதக்கடமையை முடிச்சுட்டு போயிடாத. இது அதை விட ஒரு ஆழத்துக்குள்ள அப்பா அவங்களை அழைக்கிறார். அன்பு உன்னை மயக்கும். அன்பு உணரப்படும் போது அன்பு அப்படியே அனுபவிக்கப்படும் போது அன்பு உன்னை கர்த்தருக்கு கண்ட மாதிரி அடிமையாக்கி விட்டுரும். அல்லேலூயா. ஸோ அன்பும் ஆவியும் ஆழங்கள் கிடையாது. புரிஞ்சவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எங்கே போகணும்? ஆழத்துக்குள்ளே போகணும். எது ஆழம்? தேவனுடைய அன்பு. அப்புறம் என்ன ஆழம்? பரிசுத்த ஆவி. இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஆழத்துக்குள்ளே போறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார்.
இதை விரும்புறவங்க பாக்கியவான், இதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான், இது வேணும்னு நினைக்கிறவங்க பாக்கியவான். திருப்தி அடைந்தவன், ஒரு பக்தர் சொல்லுகிறார், திருப்தி அடைந்தவன் சபிக்கப்பட்டவன் என்று. எந்த அர்த்தத்தில் இல்லை, இருக்கிற சாப்பாடு போதும், இருக்கிற ட்ரெஸ்ஸு போதும், இருக்கிற வீடு போதும், அந்த விதத்தில் சொல்லலை. அவரை அனுபவிக்கிறதுல சொல்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் சொல்கிறேன், அவரோட உள்ள உறவுகளில் சொல்கிறேன். போங்க, சர்ச்சுக்கு போயாச்சு, ஆராதிச்சாச்சு, டெய்லி 1 மணி நேரம் ஜெபிச்சாச்சு, போதுங்க, இது வேற என்னங்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யாரும் வந்துடக்கூடாது. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு நீங்க இன்னும் வேணும், இன்னும் இதுவரைக்கும் நான் அறியாத அளவுக்கு நான் உங்களை அறியணும், இன்னும் உங்க அன்பு எனக்குள்ள வேணும், இன்னும் என் கண்ணு திறக்கப்படணும், இன்னும் அந்த ஆழங்களுக்குள்ள நான் போகணும். சாகர வரைக்கும் ஒருத்தனுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்தி அடைந்தால் அவன் அதோடு நின்று விடுகிறான். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். இந்த பூமியில நீங்க பார்க்கறதுக்கு ஏராள விஷயம் இருக்கு, நிறைய ஃபால்ஸ், ஒவ்வொன்றும் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. அதான் யூடியூப் கொடுத்து ரீல்ஸ் ஏற்றி ஏற்றி ஏற்றி, இப்படியா, இப்படி ஒரு உணவா, இப்படி ஒரு ஃபுட்டா, அதாவது மலை மேலே இப்படி ஒரு கண்ணாடி பாலமா, இவன் இவ்வளோ டைவ் அடிக்கிறானா, ஓ மீன்கள்லாம் இப்படி இருக்கா, அமெரிக்கா இப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் ஃபோன்லேயே உலகமே பார்த்துட்டு இருக்குது. ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கிறோம் இப்போ கூட. அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிறவைகள் எவ்வளவு ஆழங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்க எல்லாரும் விரும்பல. இப்போ நீங்கள் கூட ஆராதனை முடிஞ்சு நாத்தமாக போட்டு போயிடுவீங்க இல்லையா, நீங்கள் கூட விரும்புவீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, உங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும்ல. ஆனால் அவங்களே பெக்யூலராக சிலர் இருப்பாங்க, நான் இன்னும் அவரை அறியணும்னு, நான் ஆழத்துக்குள்ளே போகணும், எனக்கு அவர் வேணும், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு அந்த ஏக்கத்துக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அவங்கள பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படவே வேண்டாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம யாரு கூட இருக்கிறோமோ அவங்கள போல மாறிடுவோம். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார்கிற உணர்வு இருந்துட்டே இருக்கிற ஒருத்தரால துணிகரமாக பாவம் செய்ய முடியாது. அதை செஞ்சிட்டாலும் ரொம்ப நேரம் அவட்ட ஒப்புரவாகாமல் இருக்க முடியாது, மனசு வலிக்கும். உமக்கு பிரியமானதை செய்ய பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையாவது மனவேதனைப்பட்டு அவங்கள சங்கடப்பட்டு பேசிட்டா கூட மனசு வலிக்கும். யாரையும் வேதனைப்படுத்தி பேச பிடிக்காது. உள்ள கிறிஸ்து துக்கப்படுகிறார். அந்த இறுதியம் உங்களுக்கு இருந்துச்சு வச்சுங்களேன், நீங்கள் அன்பின் ஆழத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்கள் அபிஷேக ஆழத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு அபிஷேகமே அவங்களை போதிக்கும். ஒருவரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவங்களே உணர்ந்துருவாங்க, சார் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதை பண்ணியிருக்கக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் போயிருக்கக்கூடாது, இந்த முடிவுகளை நான் எடுத்துருக்கக்கூடாது, அப்பா எங்கேயோ கோட்டை விட்டுட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. யோசேப்பை விட்டுட்டு ஓடினான் பாருங்க, பரத்துக்கு விரோதமாகவும். அல்லேலூயா. அப்போது ஒருத்தன் அன்புலையும் ஆவியிலையும் வளரும்போது அவன் உண்மையான கிறிஸ்தவனாக மாறுறான். அதை விட்டுட்டு நான் சபிக்கிறதுனால திட்டுறதுனால உனக்கு ஆண்டவர் வியாதி கொடுத்துருவார், உன்னை ஆக்சிடென்ட்டில் தள்ளி விட்டுருவார், உனக்கு வேலை கொடுக்க மாட்டார், உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டார்னு இந்த டூல்ஸை பயன்படுத்தி ஒருவனை ஜெபிக்க வச்சு சபைக்கு வர வச்சேன்னா நான் நடிகர்களை உருவாக்குகிறேன். நான் போன வாரம் சொன்னேன், ஒரு மனுஷன் தேவைக்காக மட்டுமே கர்த்தரத்தில் வந்து ஜெபிக்கிறவனா இருந்தா அவன் தேவையே இல்லாத அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டான்னா அவனுக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஆனால் நாம் தேவைக்காக வந்தவர்கள் அல்ல,
நம் தேவையே அவர்தான். தேவையே அவரா இருக்கிறதுனால அவரை எவ்வளோ குடிச்சாலும் பத்தவே மாட்டீங்க. இனி உலகத்தார் வழக்கத்தில் சொன்னா, ஏன்னா மதுபானத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேதமே ஒப்பிடுறதுனால தான் நான் அடிக்கடி ஒப்பிடுறேன். வேதமே ஆவிக்குரிய வாழ்க்கையும் மதுபானத்தையும் ஒப்பிடுறதுனால நான் ஒப்பிடுறேன். ஒரு குடிகாரன் எவ்வளோ ஊத்துனாலும் பத்த மாட்டேங்கிறான், ஏன்னா குடியில வளர்ந்துட்டான். தொடக்க குடிகாரனுக்கு கட்டிங், ஏதோ இடத்துல கட்டிங்னு இருந்துச்சு, இன்னும் வேற ஏதோ இடத்துல என்னப்பா இங்கெல்லாம் கட்டிங்னு போட்டிருக்கிறீங்க. நான் ஒரு காஃபி கடையில் நஞ்சுண்டாபுரத்தில் ஒரு காஃபி கடையில் கட்டிங் 40 ரூபா, ஃபுல்லு 80 ரூபா போட்டுருந்துச்சு. குடிகாரனை கூட நீங்கள் ஞாபகப்படுத்திடுவீங்க போல் இருக்கு. அப்போது நல்லா குடிக்கிற குடிகாரனுக்கு ஃபுல் அடிக்கணும். சொல்றது புரியுதா? எங்கள் அப்பாவுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறவனுக்கு இந்த 1/2 மணி நேர ஜபம், 3/4 மணி நேர ஜபம், இந்த 5 நிமிஷம் ஜபம் எல்லாம் பத்தாது. நல்லா கதவை லாக் பண்ணி ஃபோனை தூக்கி வீசிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் உட்காந்து ஆராதிச்சா நிறைஞ்சு 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 வலிஞ்சாதான் அப்பா நல்லா இருக்கு. உம்மீது கொண்ட காதல் அக்கினி ஜுவாலையன்றோ, உம்மீது கொண்ட காதல் அக்கினி ஜுவாலையன், தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புது வருஷத்துல இன்னும் நான் லவ் பண்ண போறேன்னு சொல்றவங்க? இன்னும் லவ் பண்ண போறேன். இப்ப எதுக்கு வந்திருக்கிறேன்? இயேசுவை லவ் பண்ண வந்திருக்க. அப்புறம் எதுக்கு வந்திருக்கிற? ஆவிக்குள்ள வாழ்க்கை வாழ வந்திருக்க. ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னங்க? ஆவியில நிறைஞ்சே இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைய சுகமா ஜாலியா மகிமையா தேனா நினைச்சா தேனு, கஷ்டமா ஐயோ படிக்கணுமா ஜெபிக்கணுமா வரணுமா கஷ்டமா நினைச்சா கஷ்டம். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பாரங்கள் என்னுடைய சுமைகள் லகுவானவைகள். அல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு மனுஷன் வந்து அன்பிலேயே நிறைஞ்சிருக்கணும், இல்லை ஆவியிலேயே நிறைஞ்சிருக்கணும்னா முதல்ல அவனுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறணும். இல்லை என்ன தடை? பிசாசா தடை? நம்முடைய அபிப்பிராயங்களே தடைகள். தடைகள் வேற எதுவும் இல்லை. எது அபிப்பிராயம்? எது தடை? நம்முடைய அபிப்பிராயம். என்னை இயேசு நேசிப்பாரா? என்ன பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறனே, நான் ஒழுங்காக கீழ்ப்படியிலையே, போன வாரம் சர்ச்சுக்கு வரலையே, இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையே, நான் தசமபாகம் கூட. இந்த மாதிரி ரூல்ஸை போட்டு எந்த தடைகளையும் நீங்கள் உருவாக்கிக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தெரியுமில்ல எபிரேயரில், அவர்கள் அக்கிரமங்களை நான் நினைக்கவே மாட்டேன், அவர் பாவங்களை நான் நினைக்கவே மாட்டேன். நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சிட்ட மாதிரி கர்த்தரை விட்டு தூரம் போன மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜெபத்தில் போய் 3/4 மணி நேரம் மன்னிப்பு கேட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அதை அவர் விரும்பலை. மன்னிப்பு கேட்குற படலத்தை என் தேவன் விரும்பலை. ஆனால் அதுக்கு பொதுவாக அவர் ஒரு 1/2 மணி நேரம் ஆராதிச்சு பாரு, ஆவியானவரே உன்னை கழுவிடுவார். இந்த ரத்தத்தில் கழுவுனது தானே பார்த்துருக்கீங்க, ஆவியில் கழுவுறதுன்னு ஒன்று இருக்குது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிப்பாரு, அப்படியே நீ தெளிவாயிரு. அதோட உறவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சிலதெல்லாம் அறிக்கை பண்ணி, இப்படிப்பா இப்படி பண்ணிட்டேன், அந்த மாதிரி போயிடுச்சு, அந்த மாதிரி பண்ணிச்சேன், நான் ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குன்னு அப்பாட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவா, சரிப்பா இனி மறுபடியும் அது வராத அளவுக்கு நான் உன்னை பலப்படுத்துகிறேன் பாரு. நான் அடிக்கடி மக்கள்கிட்ட கேட்பேன், தப்பு செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயமா, இல்லை மறுபடி தப்பே வராத அளவுக்கு நம்ம மறுரூபமாகிறது பெரிய விஷயமா? உன் மன்னிப்பு நீங்கள் கேட்பீங்கல்ல, பக்கத்தில் உங்கள் புருஷன்கிட்ட கேட்பீங்கல்ல, கல்யாணமானவங்க, உன் மன்னிப்பு யாருக்கா வேணும்? இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரே
செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிற ஒருத்தரை பற்றி அது வெறுத்து தான் போகும். பட் அவர் மன்னிப்பு அவர்கிட்ட கேட்கறதுனால வர சலிச்சுக்க போகிறதில்ல. நான் அவனை மன்னிச்சிட்டு இருந்தால் போடான்னு தான் சொல்ல போகிறார். உன் அக்கிரமங்களை எவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நான் சொல்லுவேன், நம்மளாம் பாக்கியவான்கள். நம்முடைய அக்கிரமங்கள் அவர் எண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். அல்லேலூயா. உண்மையை சொன்ன போல மன்னிப்பு ஒரு மேட்டரே இல்லை. ஓட்ட பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க, ஒரே செகண்ட்ல சொல்லிட்டார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. மன்னிப்பெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனா அவர் பாதத்தில் நீ இருப்பியா? அவரை லவ் பண்ணுவியா? அவரோட இருப்பையா? அதுதான் விரும்புறார். நீ தப்பு பண்ண பரவாயில்லடா ஜாஸ்வா, நீ விழுந்துட்ட பரவாயில்ல, ஆனால் இப்போ அங்கே எங்கூட இரு. இல்லை நீ கண்ட மாதிரி கெட்ட குமாரன், கண்ட மாதிரி வேசிகள் இடத்துலலாம் உன் பணத்தை செலவு பண்ண, இப்போவாது அப்பா வேணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ஊர் சுத்த போயிடாது, அப்பாவோட இரு. மறுபடியும் ஊர் சுத்த போறது இல்லை, கிருபை அப்பாவோட இருக்க வைக்கணும். பாருங்க, எப்படி வேணா வாழ வைக்கிறது இல்லை கிருபை. உலகத்தை உள்ள கொண்டு வர்றது கிருபை இல்ல, உலகத்தை வெளியில கொண்டு போறதுதான் கிருபை. கிருபைங்கிற பேர்ல உலக நடிகர்களை கொண்டு வந்து சபையில டான்ஸ் ஆடுகிறது இல்ல கிருபை. உலகத்தை வெளியே கொண்டு போறதுதான் கிருபை. நமக்கு அருளப்பட்ட கிருபை தேவனுக்கு நம்மளை அடிமையாக்குது. ஸோ இப்படியெல்லாம் நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, எங்க இருக்கு இன்னைக்கு சத்தியத்தின்படி? அன்பு, ஆவி. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? என்ன இருந்தால் சந்தோஷப்பட்டுருவான்? அன்பு இருந்தால் சந்தோஷப்பட்டுருவான். அன்பு நிறைஞ்சிருச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? குதூகலம், கொண்டாட்டமே. அப்புறம் என்ன வேணும்? வல்லமை வேணும். இல்லாத ஆவி. ரெண்டு ஆழங்களுக்குள்ள போக 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 எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நமக்கு முள்ளையே வந்து நாமளே ஆச்சரியப்படுவோம். அல்லேலூயா. எதுக்குள்ள போகும்போது? கிறிஸ்துவின் அன்புக்குள்ள. அதுக்கு தடையா எதுவும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு என்ன கிடையாது? நியாய பிரமாணமே கிடையாது. நமக்கு சங்கீதமாக இங்கே வந்து உட்காருங்க, இல்லாட்டி சத்தியத்தை கவனிக்காமல் இருந்தால் பெரிய பிரச்சனை நமக்கு வருது. கவனிங்க, குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். நம்ம இல்லை வசனம் சொல்லுது, இல்லை சொல்லுது, நியாயப்பிரமாணம் நமக்கு கிடையாது. 10 கட்டளைகள் நமக்கு. கட்டளைகள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்பு நிறைஞ்சிருந்தா கட்டளை தேவைப்படாது. புருஷன் திட்டுவானேன்னு வைக்கிற மீன் குழம்புக்கும் புருஷனுக்கு பிடிக்குமேன்னு வைக்கிற மீன் குழம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அதனால் ஆண்டவர் நம்மளை அன்பில் குளிப்பாட்ட விரும்புகிறார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோட முடிச்சிடாம கொஞ்சம் வீட்டுக்கு போயும் தினந்தோறும் ரெகுலராக அவரை நேசிக்கிறதுக்கும் ஆவியில் ஜெபிக்கிறதுக்கும் ஒரு நேரத்தை வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஆளையே மாற்றிடுவார். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஓ சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு எப்ப தருவார்? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. நான் சொல்றேன், நீ அன்பின் ஆழத்துக்குள்ளேயும்
ஆவியானவருக்குள்ளே நீ போகும்போது எதற்குமே பயப்படாத, எதுக்குமே கவலைப்படாத ஒரு நெஞ்சுரம் உள்ள சந்தோஷமான நபரா நீ மாறிடுவ. இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தம், டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், இப்படியா நீ இன்னி கரையில் இருக்கிற. இன்னி ப்ரெஷர் இருக்குது, ஏதோ ஒரு ப்ரெஷர் உன்னை வந்து தண்ணி அமுத்துதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோ, நீ இன்னியும் ஆழத்துக்குள்ளே போக வேண்டிய இடத்துல நீ போகலை. நீ இன்னி கரையில் விளையாண்டு பார்த்துட்டு இருக்க. உனக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சா தான் ஆழத்துக்குள்ளே போவ. நீ கர்த்தர் வைக்க மாட்டார். உன்னுடைய பாவமே, உன்னுடைய அவசர புத்தியில் நீ எடுக்கிற முடிவே உனக்கு அடியா உழுகும். அதை தேவன்னு சொல்லிடாத. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையிலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளை பாதிக்கதே ஒழிய அதுக்கு தேவன் காரணர் அல்ல. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருப்பாயானால் உன்னை சகல ஆபத்திலிருந்தும் அவனை காப்பாற்றி நிறுத்துவார். புரிஞ்சங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எந்த லெவலுக்கு வந்துடணும்? கவலையற்ற, ப்ரெஷர் அற்ற, துக்கமற்ற, கண்ணீர் அற்ற ஒரு ஜாலியான ஒரு கடவுள் தன்மை போன்ற ஒரு லெவலுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். அதை செய்வது எது? அன்பும் ஆவியும். அது தகட்டவே தகட்டாது. அன்பு எப்பவுமே தகட்டுமா? சூப்பராக இருக்கும். அது லவ் பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன்னா ஆள் பார்த்து செலக்ட் பண்ணுறது தப்பாக அமைஞ்சிருது. நான் இயேசு லவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தப்பாக முடிவு. லவ் பண்ண சொன்னால் அரே அவளை மாட்டி சீக்கி அடிப்பணி. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது. நீ நல்ல மனசு ஊற்றி லவ் பண்ணுறக்குனே ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்கிறார். நீ போய் செவுத்தை பார்த்து உட்காந்து மனசை விட்டு லவ் பேசிக்கிட்டே இரு. திடீர்னு அவர் கூட பேசுவார் பாரு. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழனின் பேர் ஆற்றும் துணைவனின் பேர். அன்பு தோழனின் பேர் ஆற்றும் துணைவனின் பேர். இன்பநேசரை நான் கண்டேன், இன்பநேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஓ சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரால இந்த அன்பு உணரப்படுது? இதுக்குள்ள போங்க, இதுக்குள்ள போங்க. இங்கதான் பொக்கிஷம் இருக்கு, இங்கதான் ரகசியம் இருக்கு. கிறிஸ்துவின் அன்பின் அகல ஆழ உயரத்தை அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறுங்க. வேற எதுக்குமே நீங்க அடிமையாக மாட்டீங்க. போன் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? லவ்வுக்குள்ள போய் பாருங்க. சினிமா அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? அப்பாவோட பிரசன்ன லவ்வுக்குள்ள போய் பாருங்க. அது பிடிக்காது. அதனால நீ வைராக்கியமா இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றது இல்ல. நீ இவர் அன்புக்கு மயங்கி பாரு, வாழ்க்கை மாறுறதை நீ பார்ப்ப. கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை கொண்டு வரதெல்லாம் நிற்காது. கர்த்தரே உள்ள இறங்கி மாக்கிறத பரிசுத்த வாழ்க்கை தான் நிற்கும். புகை போட்டு பழுக்க வைக்காத. எங்க அப்பனே பழுக்க வைப்பார் உன்னை. அவரோட இரு. நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ரூமில் செய்கிறத ஸ்டேஜில் செய்யக்கூடாது தான். ஏன்னா நியாயப்பிரமாணக்காரங்க திட்டிடுவாங்கல்ல. அவ்வளோ அருமையான அன்பு அது இல்லை. அவர் அப்பா இல்லையா? அவரோட கையை பிடிச்ச ஒரு நாடகமான எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எல்லாம் அப்பா பார்த்துக்குவார். ஸோ இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத அன்பை கொண்டு வந்து நம்ம மேலே ஊத்துறாரு.
அது எப்படி தொடங்குதா? அது சீனாய் மலையில் கிடைக்காது, அது கல்வாரி மலையில் தான் கிடைக்கும். அது பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய ஏற்பாடுங்கிறது ஒரு ஜெயில். இது கலாத்தியரில் நீங்கள் போய் வாசித்து பார்த்துங்க. அது சிறைச்சாலை. புதிய ஏற்பாடு விடுதலை. இயேசுவே அந்த விடுதலை. நாம் கட்டளைகளுக்கு அடங்கினவர்கள் அல்ல, கர்த்தருக்கு அடங்கினவர்கள். We are not following commandments, we are following God, Jesus Christ. அவருடைய கற்பனைகள், அவர் காரியங்கள் அவரே நமக்கு உருவாக்கிடுவார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவர் அவருடைய கட்டளைக்கு, மோசேயின் கட்டளைகள் அல்ல, இயேசுவின் கட்டளைகளை அவன் தன்னை போல பின்பற்றிடுவான். சத்தமராமன் சொல்லுவீங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். நான் சொன்னது எல்லாமே முன்னுரை தான். எத்தனை பேர் மனசார சொல்கிறீங்க, நான் கட்டிட்டு வந்த புருஷனை விட என்னை எங்கள் அப்பா நல்லா காதலிப்பார். இனிமேல் நீ ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 3/4 மணி நேரம், இவங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அவங்களுக்கு 3/4 மணி நேரம் பேசுறதை நிறுத்திட்டு வேதத்தை எடுத்து தனியாக உட்கார்ற அந்த நாள் உன் தலை உயர்த்தப்படுகிற நாள். இன்னி ஒன்று சொல்லட்டுமா? நீ வீட்டை விட்டு கிளம்பி உலகத்தை பார்த்து சந்தோஷப்படுறதை விட நீ ரூமுக்குள்ளே பார்த்து சந்தோஷப்பட போகிறது மகிமையானதாக இருக்க போகுது. பல ஆழங்களை கர்த்தர் உனக்கு காமிக்க போகிறார். அதை ஏங்குவோம். நானும் ஏங்குறேன். எனக்கு இது பத்தாது, நிறையா நான் உள்ளே போகணும். நான் 2025 நினைக்கும் போதில் எனக்கு நினப்பு வர்றதில்ல. என்ன தெரியுங்களா? இது கிடைக்கும் அது கிடைக்கும்லாம் எனக்கு வர்றதில்லை. இன்னும் நான் உங்கள் கூட எப்படி வாழ்கிறது? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனார். ஐ லவ் யூ ஜீசஸ். ஆனால் பத்தலப்பா, நான் ரொம்ப இன்னி பத்தலை. ஸோ இந்த மாதிரி நம்மளை அன்புள்ளவங்களாகவும் ஆவிக்குள்ளையும் அழைச்சிட்டு வர்றதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம், 9-10 வசனம் எல்லாரும் எடுத்துக்கங்க. முதல்ல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து என்ன பண்ணிட்டார்னா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நம்முடைய கிரியைகளையே அவர் எதிர்பார்க்கல. என்னங்க? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லை. மிகப்பெரிய சுவிசேஷம். நம்முடைய கிரியைகளின்படி, நம்முடைய ஜெபத்தின்படி, நம்முடைய உபவாசத்தின்படி, நம்முடைய யோக்கியத்தின்படி, நம்மை நேர்மையின்படி, நம்முடைய செயல்களின்படி, நம்முடைய சுத்தத்தின்படி அவர் நம்மை ரட்சிக்கல. அப்படி ஏதாவது ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தார்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ஒன்று நாள் ஒரு பக்கம் வீக் ஆகிருவோம். நம்ம நல்ல வேளை நம்மளை பார்த்து நம்மளை ரட்சிக்கலை. நம்ம மூஞ்சிக்கெல்லாம் ரட்சிப்பே கிடைக்காது. நமக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசு மூஞ்சிக்காக. ஒரு லொல்லு பண்ணி குடிச்சு, குடி மேல குடிய குடிச்சு, ஒரு குடி மேல குடிய குடிச்சு லிவரை கெட்டு போக பண்ணி உடம்பை கெடுத்து எல்லா லொல்லும் பண்ணி ஆடுற ஆட்டமெல்லாம் ஆட்டத்தெல்லாம் ஆடி நல்ல என்ன துன்மார்க்க வாழ்க்கை வாழுமோ எல்லாம் வாடி எல்லாம் ஓஞ்சு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிற ஒருவனை சுகமாக்குறதுக்காக ஒரு ஊழியனை கர்த்தர் அனுப்புறாரு. அவன் நல்லவங்கிறதுக்காக இல்லை, அவரை தெரிந்து கொண்ட தேவன் நல்லவர் என்பதற்காக. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கை
கலங்காதே மகனே, கலங்கா. இவ்வளவு ஆட்டம் ஆடி குடிச்சு கும்மாளம் போட்டு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது ஒரு ஊழியரை அனுப்பிச்சு ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி சரி பண்ண முடியும்னா, வாரம் கிளம்பி வீட்டில் கிளம்பி ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, ஆராதிக்க போறேன், இயேசுதான் எனக்கு எல்லா, ஆண்டவரை நம்பி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய படுக்கையில போட விட மாட்டாரு. உன் குடும்பம் மேன்மை அடைகிறதை, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். அதை கர்த்தர் செய்யாமல் விட மாட்டார். அவர் நம்முடைய கிரிகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானம், his decision, தம்முடைய தீர்மானத்தின்படி. எப்ப போட்ட தீர்மானம்? ஆதிகாலம். ஆதிகாலம்னா என்னன்னா, பைபிள்ல எங்கெல்லாம் ஆதிகாலம் இருக்கோ அதெல்லாம் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி. ஒரு சின்ன விஷயத்தை அங்க சொல்லி கொடுக்குற கவனிங்க. அந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள்னு சொல்லியிருக்கா? பாத்தீங்களா? சந்தியா பார்த்துட்டு இருக்கியா? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆனா 10ஆவது வசனத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து. அங்க என்ன இருக்குது? கிறிஸ்து இயேசு. இங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஃபுல்லா சொல்லுங்க. என் பேரு சந்தோஷ் தேவானந்த். எங்க வீட்டில் என்ன சந்தோஷ் கூப்பிடுவாங்க. பட் நான் காலேஜ் படிக்கும்போது என்ன தேவானந்துன்னு கூப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சந்துன்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு கிருஷ்ணாநகர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேவான்னு கூப்பிடுவாங்க. அப்போ தேவான்னு கூப்பிட்டா கிருஷ்ணாநகர் ஃப்ரெண்ட்ஸ், தேவானந்தன் கூப்பிட்டா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷ் அப்படின்னு கூப்பிட்டா ஒரு டீசெண்டான ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷனா நம்ம கூட கட்ட வண்டி ஓட்டின ஃப்ரெண்ட்ஸு. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றத வச்சு அது என்ன சிச்சுவேஷன், அது எதுக்கு சொல்லப்பட்டது, அது யார் சொன்னதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடு? பாப்பு அப்படிப்பாங்க. யார் எங்கள் பாப்புன்னு இந்த குழந்தை பண்ண பெரிய பாப்புவா நிற்கிது. இன்னியுமா அது பாப்பு. அந்த மாதிரி இந்த இடத்துல பவுல் வார்த்தைகளை கரெக்டாக கையாளுறாரு. கிறிஸ்து இயேசுங்கிறாரு, அப்போ ஏதோ சொல்ல வர்றாரு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு, அப்போ ஏதோ சொல்ல வர்றாரு. அப்படி அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா இயேசு உலகத்தில் மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்களை குறிப்பதற்கு இயேசு கிறிஸ்து. பட் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றதுக்கு கிறிஸ்து இயேசு. கவனிச்சுங்க, சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுனா என்ன? கன்னிமரிமா கவனிக்கிறீங்களா? என்னது? கிறிஸ்து இயேசுனா சிருஷ்டிப்புக்கு முன்னாடி. ஏன்னா கிறிஸ்து முதல்ல. இயேசு கிறிஸ்துனா இயேசு உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம். இந்த அர்த்தத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. நம்மள எப்படி அழைக்கப்பட்டோம்? கிருபையின்படி அழைக்கப்பட்டோம். பரிசுத்தத்தில் அழைக்கப்பட்டோமா? நம்ம யோக்கியத்தின்படி அழைக்கப்பட்டோமா? கிருபை. தம்முடைய தீர்மானம். இது எப்போ போட்ட பிளான்னா ஆதி காலம். எப்பங்க ஆதி காலம்? பூமி உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. உலகம் உண்டாருக்கு முன்னாடியே உங்க பெயர் என் பெயரையும் அங்க ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறாராம். அப்படி வச்சதுனால இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமாமா. பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த வாழ்க்கை இல்ல, பரிசுத்த அழைப்பு. அவர் கூப்பிடுறதே பரிசுத்தமாமா. உங்களை இங்கே அங்கே அந்த மூலையில் இந்த மூலையில் ஒரு டிவியில் ஒரு யூடியூப்பில் ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங்கில் எங்கேயோ ஒரு பக்கம் வச்சு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்குது. சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்குது. இது எதேச்சியாக நடக்கலை. இதெல்லாம் முதல்ல தேவனுடைய திட்டம் தான். அது எத்தனையோ பேருக்கு சொல்ல போதும் அது உங்களுக்குள்ள தான் இறங்கி இருக்குது. அது உங்களை தான் இழுத்துட்டு வந்திருக்குது. அப்போ இது ஏதோ டிவைன் கனெக்ஷன். இது பேத பூர்வ ஜென்ம புண்ணியம். எவனவனோ ஜென்மத்தை பற்றி பேசுகிறான். நம்மெல்லாம் உலகமே ஜென்மமே உருவாக்க முன்னாடி எங்கள் அப்பா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிளான் போடுறாங்க. பிதாவும் இயேசுவும் பரிசுத்தாவே பிளான் போடுறாங்க.
நம்ம தூதர்களை படைச்சிட்டோம், அவங்க ஆவியாகவே இருக்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணினாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா இல்லைன்னா இல்லை, நித்திய நரகம்னு ஆயிடுது. ஆனால் நம்ம ரொம்ப அன்பானவங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பானவங்க. அன்புங்கிறது காமிக்கப்படணும். சும்மா வச்சுக்கிட்டே இருந்தால் அன்பு தெரியாது. நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் உருவாக்கணும். யாரை உருவாக்கணும் அவருக்கு? ஏன்னா வசனம் சொல்லுது, சிநேகிதருக்கு தன் ஜீவனை கொடுக்கறதை பார்க்கிலும் பெரிய ஒரு தியாகம் அர்ப்பணை உலகத்தில் அன்பு இல்லை. சிநேகிதனுக்கு கொடுக்குற அன்பு தான், உயிரை கொடுக்குற அன்பு தான் உலகத்திலே மேலான அன்பு. அம்மா மகனுக்கு கூட அன்பு கூட இல்லை. ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு சிநேகிதனை சிநேகிச்சு அவனுக்காக உயிரை கொடுக்கறது தான் பெரிய ஸ்நேசம்னு கர்த்தர் முடிவு பண்ணி நமக்கு ஒரு ஃப்ரெண்டை ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணுறார். I am a friend of God. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் தேவைப்படுறாரு. Come on, let's hang up. ஒரு அன்பு கடவுள், அன்புக்கு ஏங்குற கடவுள், அன்பை எதிர்பார்க்கிற கடவுள். ஆனால் நீ என்ன பண்ணுற? முட்டி போட்டு 10 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 2 பாட்டு பாடிட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சியா, 3/4 மணி நேரம் ஜெபிச்சியா, உபவாசம் இருந்தியான்னு போயிட்டு இருக்கிற. நோ, ஹீ நீட்ஸ் லவ். அவருக்கு உன்னுடைய அன்பில் நீ அப்படி நிறையும் போது அவர் ஆசீர்வதிக்கப்படுறார். அப்பா நல்லா இருக்குப்பான்னு உன்னை நினச்சி அவர் சந்தோஷப்படுறார். தேங்க்ஸ் சொல்கிறார். தேங்க்ஸ். நீ இப்போ 3/4 மணி நேரம் பாட்டு பாடி நினச்சி மனசு நினச்சி நேசிச்சு இல்லையா? நவ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. உகந்த காணிக்கையா ஒப்பு ஒப்பு கோடு தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். ஹல்லேலூயா. அவருக்கு ஃப்ரெண்டு தேவைப்படுறாங்க. சிநேகிதர் வேணும்னு மனுஷங்களை படைக்கிறாரு. மனுஷங்களுக்கு சகல சுதந்திரம் கொடுத்து படைக்கிறாரு. ஃப்ரீ வில் கொடுத்து படைக்கிறாரு. ஏன்னா சுதந்திரத்திலிருந்து வர அன்பு தான் உண்மையான அன்பாக இருக்க முடியும்னு. ஆனால் அந்த சுதந்திரம் கொடுக்கும்போது ஒன்று பாசிட்டிவாகவும் அமையலாம், ஒருவேளை அவன் சுதந்திரத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னா அது நெகட்டிவாகவும் அமையலாம். ஆனால் அந்த சுதந்திரத்திலேருந்து வர அன்பு தான் எனக்கு தேவை. ஒருவேளை நெகட்டிவாக போயிருச்சுன்னா குமாரன் சொல்கிறாரு, நானே போய் அதுக்காக பரிகாரம் பண்ணி நான் ரத்தம் சிந்தி அவளை மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு நானே போகிறேன்னு குமாரன் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி படைக்கும் போது இப்படி பேசிக்கிட்டு நம்முடைய சாயலின்படி, யாரோ மறில்லை, நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படியையும் நாம் ஒரு மனுஷரை உண்டாக்குவோமாக. அதே மாதிரி உண்டாக்குனாங்க. கொஞ்ச நாள் நல்லா போச்சு. ஆனால் அந்த சுதந்திரத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான். சொன்ன மாதிரி இயேசு அப்படியே தப்பு நடந்தால் என்னுடைய ஜனங்கள் காக்கப்படுவார்கள். ஒரு இஸ்லாமியன் கேட்டான், இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாரு, அவர் மறிச்சு எல்லா பாவங்களை மன்னிச்சிட்டார், காப்பாற்றிட்டாருன்னா அது எல்லாருக்கும் இல்லையே, விசுவாசிகள் மட்டும்தானேன்னு சொன்னான். அதுக்கு சொன்னாங்க ஒரு அருமையான பதில். வசனம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் தம்முடைய ஜனங்கள் தெரியுமா? பரிசுத்த அழைப்பு வரும்போது யாரெல்லாம் தொடப்பட்டு எனக்கு இயேசு வேணும்னு முடிவெடுத்தார்களோ அவர்களுக்கு அவர் இரட்சகர். நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு இரட்சகர். ஒருவரும் கெட்டு போவதோடைய சித்தம் இல்லை.
நீ தான் வர வேண்டான்னு நான் உலக மக்களை சொல்கிறேன். நீ தான் வர வேண்டான்னு. ஆனால் அவர் உன்னை வேணும்னு தான் சொன்னார். ஆனால் யார் வேணும்னு சொன்னாங்களோ அளவில்லாத கிருபை பொழிந்தருளப்படுகிறார். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இயேசுவின் அன்பு தான் மாறாத அன்பு, நிரந்தரமான அன்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காகவே நீ சில தனிமையின் பாதைகளில் போவாய். நீ நம்பினவர்கள் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள், உன்னை நம்பினவர்கள் உன்னை கைவிடுவார்கள். இதெல்லாம் எதற்காகத்தான்? எதற்காகனா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ உட்கார்றதுக்காகத்தான். Jesus loves you. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஜபத்துக்கு போனாலே மளிகை சாமான் லிஸ்ட் எடுத்து இதை மாற்றுவீராக, அதை மாற்றுவீராக, புருஷனை மாற்றுவீராக, வேலை மாற்றுவீராக. லிஸ்ட்டோடு போகாது, லவ்வோடு போ. உங்களுக்கு தேவையானது இன்னது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள். என்ன காமிக்கிறார்கள் இயேசு? காட்டு புஷ்பத்தை பாரு. காட்டு புஷ்பத்துக்கு பராமரிக்க ஆள் இல்லை, தண்ணி ஊற்ற ஆள் இல்லை, செதுக்கி விட ஆள் இல்லை, இலைய வெட்டி விட ஆள் இல்லை. ஆனால் அது பூத்து குலுங்கிறத பாரு. நீ ஒரு காட்டு புஷ்பம். எவ்வளோ அழகா பூத்திருக்குது, எவ்வளோ அழகா பூத்திருக்கு. அதை பார்த்து ரசிக்க கூட மனிதர்கள் இல்லை. அது காலையில் பூக்கும், சாயந்தரம் வாடிடும். அதை யாரும் எடுத்து யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஏன்னா அது காட்டு புஷ்பம். ஆனால் நான் பார்க்குறேங்கிறார். அந்த அழகை நான் ரசிக்கிறேன், உன்னை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அருமையான மகன் அல்லவோ நீ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அப்படியே ஜபத்தில் அப்பாவை போய், அப்பா நீ அண்ணாந்து பார்க்கும்போது நான் நம்புறேன் இப்போவே ஒரு ரோஜா வாசம் அடிக்குது அவருக்கு. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எனக்கு வந்துருந்துச்சு, அதை பார்த்து ரொம்ப தொடப்பட்டேன். கேத்ரின் குல்மான்னு ஒரு அருமையான தெய்வ ஊழியர், ஒரு அம்மா, ஆண்டவரை மட்டுமே நேசித்தவங்க. அவங்களுக்கு இந்த ரோஜா பூ அந்த ஸ்மெல் வரும் பார்த்தியா, ரோஜா ஸ்மெல்லு, அந்த ரோஜா பூ சென்று ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். கரெக்டாக அந்த ஆஸ்பத்திரியில் அவங்களுக்கு உயிர் போகும்போது ஒரு ரட்சிக்கப்படாத நர்ஸு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சட்ட ஜீவனை அவங்க சொன்ன மாதிரி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் போக போகிறேன்னு சொல்லி மறிச்சாங்க. நானும் அப்படி தான் மறிக்க போகிறேன், கர்த்தர் சித்தமானா. அப்படி மறிக்கும்போது பயங்கரமான ரோஜா பூ ஸ்மெல்லு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அடிக்குது. எங்கடா ரோஜா பூவே எங்கேயும் இல்லையே, எங்கேயும் இல்லையேன்னு எல்லாம் தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க செத்த அந்த இடத்துலேருந்து அடிக்குது. அவங்க சொன்ன மாதிரி மறிச்சதும் அந்த ரோஜா பூ ஸ்மெல்லும் அதை ரசிக்கப்படாத நர்ஸ் அங்கேயே முட்டி போட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீச. எதுக்கு இந்த கோபம் உனக்கு? எதுக்கு இந்த எரிச்சல் உனக்கு? எதுக்கு இந்த டென்ஷன் உனக்கு? எதுக்கு இந்த பெருமை உனக்கு? எதுக்கு உனக்கு ஆத்திரம்? எனக்கு எதுக்கு ஆதங்கம்? எதுக்கு உனக்கு இந்த அதிகாரம்? எதுக்கு இந்த இருமாப்பு உனக்கு? அல்லேலூயா. உன் உள்ளத்திலிருந்து ஒரு ரோஜா பூ ஸ்மெல் வராதா? ஒரு அன்பு பூக்காதா? ஒரு மன்னிப்பு வராதா? நீ மற்றவங்களை பாவங்களை மூட மாட்டையா? உன் வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகன் மாமனாருக்கு தெரியா எல்லாரும் நீ உதவி செய்ய மாட்டையா? மற்றவருடைய பாவங்களை மூட மாட்டையா? வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நினச்சா உடனே ஃபோன் போட்டு எல்லாத்தையும் இன்னொருத்துக்கு சொல்கிற. உன் கூட பிறந்தவங்களை நீ நேசிக்க மாட்டையா? கர்த்தர் அவன் உன்னை வெறுக்கட்டும், நீ நேசிக்கலாம்ல. அன்பு உனக்குள்ளேருந்து பரவி பாயட்டும். அது கல்வாரி அன்பு. அது அன்பின் ஆழத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு இந்த ஸ்பாவம் வந்துடும். இதெல்லாம் பேசி வர்றதில்லை, இதெல்லாம் திட்டி வர்றதில்லை, இதெல்லாம் கண்டித்து அன்பு வராது, திட்டி அன்பு வராது. அதெல்லாம் உணர்ந்தா தான் வரும். கிறிஸ்துவின் அன்பின் ஆழ அகல உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாக. நேரமானதுனால நான் இனி பிரசங்கத்தை முடிக்கல. கிறிஸ்து இயேசு அன்னைக்கு அவர் போட்ட முடிவு, சிலுவையில் அவர் மரிச்சதுனால மட்டும் நம்ம ரசிக்கப்படல. இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால மட்டும் ரசிக்கப்படல.
கிறிஸ்து இயேசு அன்னைக்கே போட்ட பிளான்ல தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்க. 9வது வசனம் கிறிஸ்து இயேசு பற்றி சொல்லும், 10வது வசனம் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும். இப்போ 10வது வசனம் இயேசு கிறிஸ்துவ பற்றி படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இப்போதான் இப்போ பிரசன்னமாகிறார். இப்போ இயேசுவா கிறிஸ்துவ பிரசன்னமாகி அந்த கிருபை இப்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கு? எந்த கிருபை? கிறிஸ்து இயேசுவோடைய கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக எது எப்படி வெளிப்படுத்தப்பட்டு? சிலுவை. எங்கே வெளிப்படுத்தப்பட்டுச்சு? சிலுவை. சிலுவையே என்னதான்? ஒரு கிருபை. சிலுவையே என்னதான்? நீ சுமக்க வேண்டியதை ஒருத்தர் உனக்காக சுமக்கிறார். நீ வாங்க வேண்டிய அடியை ஒருத்தர் வாங்குறார். உனக்கு வர வேண்டிய வியாதி அவர் மேலே வந்துருச்சு. உனக்கு என்ன கிடையாது? வியாதி கிடையவே கிடையாது. உனக்கு வியாதி வர்றது தேவ சித்தமா? தொலைச்சிருவார். அவர் வியாதி கொடுக்கிறவர் இல்லை, வியாதி சுகமாக்குகிறவர். மெய்யாகவே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அப்புறம் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது சிலுவையில் வெளிப்படுத்தி. ஓகே, அடுத்தது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே ஹல்லேலூயா எதில் வெளியரங்கமாக்கினார்? ஆதி காலத்தில் போட்ட எங்கேயோ பரலோகத்தை போட்ட பிளானு, அப்புறம் எங்கேயோ எருசலேமில் நடந்த அந்த கிருபை இன்னைக்கு சுவிசேஷத்தினால இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப தெய்வீக திட்டத்தில் நம்மளா இருக்கிறோமா? தேவ பிளான்ல நம்மளா இருக்கிறோமா? இத்தனாவது ரோல இத்தனாம் தேதி இந்த சேர்ல இவங்க உட்காருவாங்கன்னு கூட கத்துறது திட்டம் இருக்குமா? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு இல்ல, பரிசுத்தவான்களுக்கு இல்ல, தசமபாகம் கொடுக்கிறவங்களுக்கு இல்ல, அன்பு கூறுகிறவர்களுக்கு. அட ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். உபவாசிக்கும் உபவாசிக்கும். அது உறவை பலப்படுத்துறதுக்கு. ஜெபம் உறவை பலப்படுத்தும், உபவாசம் உறவை பலப்படுத்தும். ஆனா அதை ரட்சிக்காது. என்னை ரட்சித்தது எது தெரியுமா? ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை என்னை ரட்சித்திருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. The gift of God. Your salvation is gift. உன் தகுதிக்கு கொடுக்கப்பட்டது இல்லை. அதை நீ உணர்ந்தாதான் நீ தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ. தகுதி இல்லாம அழைக்க ரட்சிக்கப்பட்டங்கிற உணர்வு தான் இன்னொரு தகுதி இல்லாதவனை நேசிக்க வைக்கும். ஏன் ஜெபம், ஏன் பரிசுத்தம், நான் எவ்வளவு வைராக்கியம் தெரியுமா, நான் எவ்வளவு தாழ்மை தெரியுமான்னு நீ உன்னை பந்தா விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பெருமை உன்னை பரிசையனா மாத்திரும். ஆக்க வெள்ளை ட்ரெஸ், வாரத்தில் 2 தடவை உபவாசம், தசமபாகம் கரெக்டாக கொடுப்பாரு, வாரதரம் சர்ச்சுக்கு வந்து வர. ஆனால் அவர் பரிசேயன். சபை ரொம்ப ரூல்ஸை போட்டு பழைய ஏற்பாட்டை போதிச்சு பரிசுத்தத்தை ஓவரா பேசி பரிசேயனை உருவாக்கிட்டு இருக்குது. ஆனால் மக்களுக்குள்ள அன்பை காணும். நான் நம்புறேன் இந்த பிரசங்களை கேட்கறவங்களுக்குள்ள அன்பு வராமல் இருக்காது. அன்பு நிறைஞ்ச வீட்டில் சண்டை வராது. லா ஊற்றி அனுப்பிச்சா வீட்டில் லாவாவே இருக்கும். இதை நீ எடுக்காத, நீ இதை எடுக்காத, இதை நீ தொடாத, இதை நீ தொல்ல. லா, மதரின் லா, ஃபாதரின் லா. ஆனால் அன்பை ஊற்றி வளர்த்துறதுனால வீட்டில் போனால் நீயும் எடுத்துக்கோ, நானும் எடுத்துக்கிறேன், நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடு. ஷேரிங் இஸ் கேரிங். மதரின் லவ், ஃபாதரின் லவ். இனிமேல் எப்படி சொல்லணும்? மதரின் லவ், ஃபாதரின் லவ். எவனோ பழைய பாட்டுக்காரன் தான் லா போட்டான் போல் இருக்கு. இவர் சட்டத்தின்படி என் மாமனார் இல்லை, என் அன்பின்படி மாமனார். அன்பு அளவில்லாமல் நமக்குள்ள ஊற்றப்பட அவர் விரும்புகிறாரு. அன்பில் வளருவோம். அன்பு திகட்டாது. ஆவியில் பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிச்சிங்கன்னா அதுவும் திகட்டாது. எப்போ ஜெபிச்சுட்டு உங்களால் முடிக்க முடியலன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் கரெக்டாக ரூட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க.
அந்த அனுபவத்துக்குள்ளே சீக்கிரம் வாங்க. நேரமானதுனால முடிக்கிறேன், இல்லைன்னா நீ 3-4 மணி வரைக்கும்லாம் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எது உங்களுக்கு வெளியரங்கமாக்குது? சுவிசேஷம், வார்த்தை. கர்த்தர் நடத்துவாராக. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்துச்சு நின்று ஒரு 2 நிமிஷம் அவரை கொஞ்சிருங்களேன். அந்த பாட்டை கூட பாடிடலாமா? தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத தேனிலும் தேடியும் தேடியும் ஒப்பற்ற செல்வமே நான் ஒப்பற்ற இருக்கிறவங்களை உயர்த்தி இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கிறது. நினைவெல்லாம் ஏற்றெல்லாம் இயேசுவே உம்மை பற்றி கொடியாக படரணும். உந்தன் நேசமே கொடியாக படரணும். உந்தன் நேசமே உம்மடி மீது மழலை குழந்தை நான் உம்மடி மீது தவழணும். மழலை குழந்தை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி. ஆமென். ஒரு 2 நிமிஷம் அவரோட பேசிக்கிங்க. அப்போ நம்ம காணிக்கை தசமபாகத்துக்கு நேராக போகலாம். 2 நிமிஷம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இது வரைக்கும் கேட்ட சத்தியங்களில் எது உங்களை தொட்டுச்சோ அதை நினச்சி பார்த்து என்கிட்ட பேசுனீங்களே, நன்றி. இன்னும் என்னை ஆழத்துக்குள்ளே அழைக்கிறீங்களே, நன்றி. இனி ஜபங்கள் இன்னும் மகிமையாக மாறப்போகுது, நன்றி. நான் உலகத்தில் எதை விடவும் உங்களை நேசிக்க போகிறேன், உங்களோட இருக்க போகிறேன். என் நேசம் வெறும் பேச்சாக இருக்காது, என் நேரங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என் மனசு எண்ணங்களை கூட நான் சிறையாக்குவேன், உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி 2 நிமிஷம் அப்படி தியானித்து ஒப்படைங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார், உங்கள் ஏக்கங்களை பார்க்கிறார், உங்கள் வாஞ்சிகளை பார்க்கிறார். 1 மணி நேரம் ஜெபிக்க உட்கார போங்க. அதுக்கப்புறம் நேரமே போக தெரியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் ஆவியானவர் நடத்துகிறாரோ அப்படி உள்ளே போய்கிட்டே இருங்க. ஒரு ஆழத்தை பார்க்காம ஒவ்வொரு நாளும் வெளியே வராதிங்க. அப்பாவுக்குள்ளே நிறங்குங்க. தேங்க்யூ. இப்போ பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று மனம் விரும்பி நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 அவரோடது, 9 நம்மளோடதுன்னு நினச்சிடாதீங்க.
10மே அவரோடது தான். அந்த 10ஐயும் கையில் எடுத்து வச்சுட்டு, அப்பா இது உங்களோடதுப்பா, இதை நான் இந்த 1000 ரூபா இதுக்கு செலவு பண்ணிக்கிட்டுமா, இந்த 200 ரூபா இதுக்கு செலவு பண்ணிட்டுப்பா, அப்பா இது ஒரு வாடகை கொடுத்துட்றேன்ப்பா, இந்த பணத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு கேட்டு அவரோட நினப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் விருத்தி அடைவீங்க, கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். பல பேர் இந்த வருமானத்தை கையில் வாங்குறோன்னு அப்படியே தன்னுடைய சொத்து மாதிரி நினச்சிட்டு அதை பெரிய கணக்கு போட்டு அதில் ஒரு பெரிய இருமாப்பு வந்து அதில் ஐடியா போட்டு என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்குது. பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. பலது இஎம்ஐக்கு போகுது, பல பெரிய கணக்கு போட்டு கடன் வாங்கி போட்டுடுறாங்க. வர்ற வருமானத்தை அப்படியே அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வசனம் சொல்கிற மாதிரி நீ சம்பாரிச்சா அதை ஊரார் சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. உன்னோட பணத்தில் அவருடைய ஆளுகை வரணும். அந்த பணத்தை சம்பளம் வாங்கும்போது புறஜாதிகள் கூட அதை ஒரு பீடத்துக்கு முன்னாடி விற்கிறதுக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு பயபக்தி கர்த்தர் மேலே வைக்கணும். இந்த பணம் எல்லாமே உங்களோடது. நான் இதில் ஏதோ ஒரு செலவு பண்ணணும், என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இதெல்லாம் யார் நடைமுறைப்படுத்துகிறீங்களோ அவங்க பணம் ஆசீர்வாதமாக இருக்கும். இவையெல்லாம் நீர் கொடுத்தவைகள். இப்போ ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று மனம் விரும்பி செலுத்தலாமா? இவ்வளவுதான் கொடுக்கணும்னு இல்லை, மனம் விரும்பி வாஞ்சையோடு நம்ம அப்பாவுக்கு செலுத்தலாம். தேங்க்யூ. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தே, சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினே. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தே, சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவே இந்த நன்மையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே, சிந்தை குளிர பாடுவே உந்த நன்மையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை ஐயா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா
என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையாய் இன்னும் ஆசையாய் என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. கர்த்தர் தாமே நாம் பாடின பாடல்களில் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே போல கொடுத்த காணிக்கைகளிலும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். நம்முடைய அன்பு செயல்களில் காண்பிக்கப்பட்டது. கர்த்தர் தாமே கொடுத்தவர்களை பல மடங்கு பெருகும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இவன் ஆளில் பெருகட்டும். என் சபை மக்கள் பரிசுத்தத்தில் பெருகுவது போல, தேவ அன்பில் பெருகுவது போல அவர்கள் ஐஸ்வர்யத்திலும் பெருகுவார்களாக. அநேகருக்கு கொடுக்கிற இடத்துல என் பிள்ளைகளை வைப்பீராக. ஆமென். எல்லா மகிமையும் அப்பாவுக்கே செலுத்தி, என்னை யாரெல்லாம் சபைக்கு வரலையோ, வர முடியாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. வேண்டுமென்றே உலக ஆசையினாலும் பாவத்தின் கடினத்தினாலும் வராதவர்கள் மேல கர்த்தருடைய பலத்த கரம் இறங்குவதாக. கர்த்தரை தேடுகிற எண்ணம் வருவதாக. கர்த்தரை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்கிற சூழ்நிலைகள் அமைவதாக என்று நான் செபிக்கிறேன். எல்லா மகிமையும் எங்கள் அப்பா ஒருவருக்கே செலுத்தி எங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களுக்கு கடமையை மாத்திரமே செய்தோம். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய ஸ்நேகம் சகா சந்தோஷம் அனைத்தும் இயேசுவின் வருகை பரிந்து நம் அனைவரோடு கூட இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லே அல்லே. செவ்வாய்க்கிழமை நைட்டு நியூ இயருக்கு வரக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஃபுல் டே தேவனை நல்லா ஆராதிச்சு ஜெபிச்சுட்டு வாங்க. அது மகிமையானதாக இருக்கும். காட் பிளஸ்.